நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 பெண்களுக்கு எதிரான கேசஸ், அது பாலியல் வன்புணர்வு, ஓடும் ரயிலில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு, ஆட்டோவில் ஏற்றி ஒரு 18 வயசுக்கு ஒரு 3 பேர் பாலியல் வன்புணர்வு, பள்ளி சிறுமிகளுக்கு எதிராக ஆசிரியர்கள், 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவிக்கு, 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவிக்கு அப்படின்னு சொல்கிற பல செய்திகளையும் 7, 3, 8 மொத்தம் ஒரு 20-22 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். இந்த செய்திகளை நீங்கள் ஊப்பிலேருந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உத்தரப்பிரதேசத்துலேருந்து படிக்கிறீங்கன்னா இது அன்றாடம் நிகழக்கூடிய நிகழ்வு. இங்கே இருக்கக்கூடியவங்க அங்கே தான் சொல்லுவாங்க, பாரு ஊப்பிலலாம் இங்கே இருக்கிற மாதிரி பெண்கள் பாதுகாப்புடன் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் கேட்குறோம், இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்புடன் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்கிறது உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒருத்தனாலையும் பதில் சொல்ல முடியாது. நம்ம வீட்டு பெண்களை நாம் தான் கொஞ்சம் சேஃபாக பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். குறிப்பாக பள்ளிக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர், உங்களுடைய குழந்தை ஒரு பெண் குழந்தையாக இருக்கிறது என்றால் அந்த பெண் குழந்தையினுடைய அந்த மன ரீதியாகவோ இல்லை அவளுடைய மொழி ரீதியாகவோ அவர்களுடைய உணர்வு ரீதியாகவோ மாற்றம் ஏதாவது தென்படுகிறது என்றால் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் ஆறாமற உட்கார்ந்து உங்கள் பெண் குழந்தையிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண் குழந்தைகளிடம் நீங்கள் சொல்லி வளருங்கள், பெண் குழந்தைகளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நீயும் ஒரு பிரச்சனையாக மாறிடாதரா அப்படின்னு சொல்கிறத கட் அண்ட் ரைட்டாக சொல்லி வளருங்கள். ஏன்னா இந்த குழந்தைகளை விட இப்போ இந்த இடத்துல தப்பு செய்கிறவன் யாருன்னா நிறைய தவறுகள் செய்தவன் தான். சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அப்படிங்கிறது ஞானசேகரன் மாதிரியான ஆட்கள் சர்வசாதாரணமாக ஒரு கொடியை குத்தி இந்த கொடிக்காரன், இந்த அரசியல் கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே வலம் வருவதால் அவனுங்களை அரசாங்கத்தாலையும் ஒன்றும் செய்ய முடியலை, காவல்துறையாலையும் ஒன்றும் செய்ய முடியலை. இத்தனை வழக்குகள் இருந்ததல்லவா, அந்த வழக்குகள் எல்லாமே நீங்கள் தேடி போனீங்கன்னா ஞானசேகரன் சரித்திர பதிவேடு குற்றவாளி. அடுத்ததாக ஒரு பெண்ணை 3 நபர் ஆட்டோவில் வச்சு பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் பார்த்தீங்களா, அதில் ஒருத்தன் இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி. அடுத்ததாக ஓடும் ஒரு ரயிலில் ஒரு பெண், ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வுக்கான அந்த ஒரு முயற்சி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அவனும் இதே மாதிரியான குற்ற செயலில் ஈடுபட்டு இருந்தவனுங்க. அப்போ இவனிடமிருந்து நம்ம குழந்தைகளை காப்பாற்றுவது ஒரு சவாலான விஷயம்தான். பட் இந்த சவாலுக்கு நம்ம தயாராகித்தான் ஆக வேண்டும். இதெல்லாம் பேச மறுக்கக்கூடிய ஊடகம் என்ன தெரியுமா பேசிகிட்டு இருக்காங்க, முதலமைச்சர் அல்வா சாப்பிட்டார். சூப்பர்ப்பா, ஊடக தர்மம் வாழ்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.